வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் குச்சிக்கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 200 கிராம் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியில் தண்ணி தாராளமாக ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு குச்சிக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அந்த குச்சிக்கிழங்குல இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அந்த கிழங்கை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கேரட் சீவுறதுலேயே சீவி எடுத்துக்கணும். ஒருவேளை அப்படி சீவ முடியல அப்படின்னா சிப்ஸுக்கு சீவி எடுக்கிற மாதிரி அந்த குச்சிக்கிழங்கை சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த சீவின குச்சிக்கிழங்கை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் எவ்வளவு தூளாக அரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். எவ்வளவு தூளாக அரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூளாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கழுவிட்டு அந்த இஞ்சை 2-3 துண்டுகளாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 7-8 பல் பூண்டு பற்களை எடுத்து அதையும் தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு 2 துண்டுகளாக மட்டும் அரிஞ்சு அந்த இஞ்சியோடனா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே சின்ன சின்னதாக 2 பட்டை, 4 கிராம்பு, 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, வடைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இது எல்லாத்தையும் எடுத்து அந்த தட்டத்திலேயே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் தட்டத்தில் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருள்களையும் போட்டுக்கிட்டு அப்படியே எவ்வளோ தூளாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தூள் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாமையே அப்படியே பொடி பண்ண முடிஞ்சால் பொடி பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி பொடி பண்ண முடியல அப்படின்னா சும்மா ஸ்பூன் கணக்கில் மட்டும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நைஸாக அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே ஊற வச்சிருக்கிற அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி மட்டும் போட்டு அரைக்கணும். அது கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக அந்த அரைச்சி வச்சிருக்கிற குச்சிக்கிழங்குலையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரிசி மாவை கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கிற அளவுக்கு மட்டும் அரைச்சிக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி மிக்சியில் அரைக்க முடியல அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து கிரைண்டரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி அரைச்சிக்கணும். கிரைண்டரில் அரைக்கிறப்பவும் ஒருவேளை அந்த வடை மாவு ரொம்ப கெட்டியாக வருது அப்படின்னா ஸ்பூன் கணக்கில் மட்டும்தான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணியை நிறையா ஊற்றிடக்கூடாது. அரிசி மாவு அரைக்கிறப்ப கொஞ்சமாக பிறுபிறுன்னு மட்டும் இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. மாவை கிரைண்டர்லேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் 3 குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை, கொஞ்சம் 1/4 கை அளவுக்கு கொத்தமல்லி இலை ரெண்டையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் பொடி பொடியாக அரிஞ்சு சின்ன வெங்காயத்தோடனா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா பொருள்களையும் எடுத்து அந்த வடை மாவுலேயே போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அந்த வாணலி காஞ்ச உடனே அதில் வடை சுடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற வடையை எடுத்து குட்டி குட்டி வடையாக தட்டி எண்ணெயில் போடணும். அந்த எண்ணெயில் வடைகளெல்லாம் தாராளமாக வேகிற அளவுக்கு மட்டும்தான் வடைகளை போட்டுக்கணும். எண்ணெய் வழியாக அடைச்ச மாதிரி நிறையா வடைகளை போடக்கூடாது. அப்போ தான் வடைகளெல்லாம் நல்லா வெந்து வரும். இன்னொன்று வடைகளெல்லாம் நல்லா சுவையாக இருக்கும். ஒரு பக்கம் அந்த வடைகளெல்லாம் வெந்த பிறகு வடை எடுக்கிற கரண்டினால் எல்லா வடைகளையும் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் கழித்து எல்லா வடைகளையுமே அப்படியே அந்த வடை எடுக்கிற கரண்டினால் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா வடைகளும் ஒன்று போல் கலரில் நல்லா வெந்து வரும். எல்லா வடைகளுமே நல்லா மொறுமொறுன்னு வெந்த பிறகு எண்ணெயிலிருந்து அந்த வடைகளெல்லாம் அந்த வடை எடுக்கிற கரண்டினால் அள்ளிட்டு எண்ணெயை சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் போட்டுக்கணும். இதே போல் மீதி எல்லா மாவையும் வடையாக சுட்டு எடுத்து தட்டத்தில் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். நம்ம முன்னோர்கள் காலத்தில் குச்சிக்கிழங்க இந்த மாதிரி அரிசி கலந்து தான் வடை சுட்டிருக்காங்க. இந்த வடை சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு அவ்வளவு சுவையாக இருக்கும். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த குச்சிக்கிழங்கு வடையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.